வணக்கம் நண்பர்களே. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ விஜய் சேது வீடியோ பார்த்துட்ருக்குறோம். டக்குன்னு விஜய் சேது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஹர்ஷத் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தாப்புல. அந்த பிளானை வந்து நம்ம விஜய் சேதுகிட்ட சொன்னாப்புல. வாழ்க்கையோட தத்துவத்தை அழகாக சொல்லியிருக்காப்புல. இந்த தத்துவம் நீங்கள் யாரும் பார்க்கணுன்னா என்னோட நேயர்களுக்கு நான் காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பார்க்கணும். அந்த வீடியோ நான் ரிவ்யூஸில் எடுத்து விட்ருக்கேன். உங்களுக்கு வண்டி நான் காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ டைலாக சொல்ல போகிறான். வாழ்க்கையோட தத்துவத்தை வயசாகி கல்யாணம் பண்ணிக்கலாம், கடனை முடிச்ச பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு ஏற்றது பாருங்க. விக்கி உங்களுக்கு தான் மெயினாக பார்த்துங்க. என்ன ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாதிரி பாய்ஸோட வரதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. ஆனா இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நான் நினைச்சேன்னா இப்போ 2-3 மந்த்ஸ்லயே கல்யாணம் பண்ணி நானே என் ஒய்ஃபும் ஹனிமூன் வந்து சும்மா ஒரு அலப்பறை பண்ண முடியும். ஆனா நான் இப்ப பண்ணவே மாட்டேன். அதுக்கு ஒரு பிளான் வகுத்து வச்சிருக்கேன். என்னன்னா, ஒரு கொஞ்சம் வயசு நான் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும்ல, அதுங்களுக்கு கொஞ்சம் நகை இதெல்லாம் பணம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு, அப்புறம் நல்ல ஒரு வீடு வாங்கிட்டு, அப்படியே ஒரு அற்புதமான ஒரு லக்ஸரி கார் வாங்கிட்டு நல்லா இது பண்ணி அவங்களுக்கு கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். ஆண்கள் இருந்தா அவங்களுக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இப்ப அதுக்கு வித்தியாசம் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அயோடெக்ஸ் வந்து மூட்டு வலி வந்து அயோடெக்ஸ் ஃபுல்லா அயோடெக்ஸ் தம்பி, வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணிக்கணும். காசு இருக்கும் போது தான் என்ஜாய் பண்ண நினைச்சா நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு செலவு, அந்த செலவு முடிக்கிறதுக்குள்ளேயே உனக்கு அடுத்த கடன் வந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறந்துடும், குழந்தை பிறந்ததுக்கு ஒரு செலவு. இப்படி ஒன்னொன்னா நீ செலவெல்லாம் பண்ணிட்டு வரதுக்குள்ள உனக்கு டயர்ட் ஆயிடும். இப்ப டயர்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ஜாய் பண்ணணும்னு வந்தீங்கன்னா உனக்கு என்ஜாய் பண்ற வயசெல்லாம் நீ தாண்டிடுவேன். நினைச்ச மாதிரி உங்களால ஓட முடியாது, ஆட முடியாது, விளையாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் பண்றது? வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணிருக்கோம். அப்ப காசு இல்லையா? நான் காசு வச்சிருக்கேன். நீ ஆமா, அது சேர்த்து வச்சு போலாம். இருக்கிற காசை வச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணிடலாம். சாப்பிட நல்ல துணிமணி எடுத்து போட்ட முடியும். இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் இருந்தனாலும் பண்ண முடியும். அது போதும்டா. இந்த சேமிப்பு நமக்கு போதும். நாளைக்கு போற வேலை திடீர் கப்பலே முடிக்க போயிட்டோம்னா என்னையா பண்ண முடியும்? எல்லாரையும் சந்தோஷமா அப்படியே 4 மக்களை பார்த்து எல்லாருடையும் சந்தோஷமா பழகி அப்படி இருந்துட்டு போயிடணும். அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க நண்பர்களே. அது மாதிரி வயசு இருக்கும் போது காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் போதும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிங்க. அதெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கஷ்டமாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, பொண்டாட்டி அழிச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சுற்றுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பை ஜாலி பண்ணுங்கள். அம்பிட்டு தான் நண்பர்களே. ஆனால் விஜய் சேது வீடியோ பார்த்து அவரோட வீடியோ எடுத்து நீங்கள் போட்டிருக்கேன். எல்லாம் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என்ன 145 பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாம் லைக் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அம்பிட்டு தான் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்க நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் மாடி நான் டைம் இருக்கிறப்ப வீடியோ எடுத்து போடுறப்ப நீங்களும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாகை 360 சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே.